ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில ஆழமான உண்மைகளை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸின் செய்தி என்ன? நாம் எப்பொழுதுமே தேவனுடைய அன்பை குறித்து தான் சிந்திப்பது உண்டு. மெய்யாகவே தேவனுடைய அன்பு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வெளிப்பட்டது. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மிடத்தில் அவர் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என்பது மெய்தான். ஆனால் அதற்கு பின்னணியிலே இன்னும் பல ஆழமான காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்திலே தொடரும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தேவனுடைய வார்த்தையானவர் எப்படி மாம்சமானார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தும் போது மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான அந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். உண்மையிலே சொல்ல போனால் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். இந்த வார்த்தையிலே நாம் பார்த்தோம், வார்த்தை மாம்சமானது. வார்த்தை எப்படி மாம்சமானது? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் மரியாளை குறித்து அறிந்திருக்கிறோம். காபிரியல் தூதன் மரியாளினிடத்தில் வந்து அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் தொடங்கி இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, அதாவது மரியாளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழல் இடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபேத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது தூதன் மரியாளிடத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, மனுஷனுடைய வார்த்தையும் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. அது தேவன் தாமே மரியாளுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு மரியாள் முதலாவது என்ன சொன்னாள்? இது எப்படி ஆகும்? இதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லையே, நான் இன்னமும் திருமணம் ஆகாதவளாக அல்லவோ இருக்கிறேன் என்று சொல்லி மரியாள் அந்த வார்த்தையை குறித்து கேட்கிறாள். ஆனால் மறுபடியும் தூதன் சொல்லுகிறான், இது பரிசுத்த ஆவியினாலே உனக்கு உண்டாகும் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை மரியாளினிடத்தில் அறிவிக்கப்பட்டது. அது தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. அடுத்ததாக மரியாள் அந்த வார்த்தையை தன் மனதிலே ஏற்றுக்கொள்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வார்த்தையை மனதில் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, காதுகளினால் கேட்டு மனதில் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தன் வாயினாலே அவள் ஒரு அறிக்கை செய்தாள். என்ன சொன்னாள்? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி அவள் அந்த வார்த்தையை அங்கீகரித்த போதுதான் அந்த வார்த்தை மரியாளுக்குள் மாம்சமாக மாறினது. வார்த்தையாயிருந்த தேவன் அவளுக்குள் கிறிஸ்து இயேசுவாய் மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
இன்றைக்கும் இந்த சம்பவத்தை உங்களுக்கு முன் நான் வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை அன்றைக்கு மரியாள் தூதனுக்கு இது நடக்கக்கூடிய விதத்தில் நீர் எனக்கு சொல்லவில்லை, நிச்சயமாகவே இது எனக்கு நடக்காது என்று நிராகரித்திருப்பாள் என்று சொன்னால், அல்லது அங்கீகரிக்காமல் இருப்பாள் என்று சொன்னால், நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்மஸை கொண்டாட முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மரியாள் இடத்தில் வந்த பொழுது அதை நிராகரித்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது. ஆனால் மரியாள் வார்த்தையை கேட்டவுடனே அதை அங்கீகரித்து உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னபடியினால் அந்த வார்த்தையாகிய தேவன் அவளுக்குள் கிறிஸ்து இயேசுவாய் உருவெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதுதான். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒலிக்கத்தான் செய்கிறது. ஆனால் பல நேரத்திலே அவ்விசுவாசத்தோடு கூட நாம் அந்த வார்த்தையை சந்திக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய பலன்களை நாம் காண முடியாமல் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமோ தேவன் வார்த்தையை சொல்லும் பொழுது அது நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாதிருக்க காணலாம், அல்லது இது எப்படி ஆகும் என்று நம்முடைய மனதிலே சந்தேகம் எழும்பலாம். ஆனால் அதையும் கடந்து தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் சொன்ன எந்த வார்த்தையும் இதுவரையிலும் பூமியிலே நிறைவேறாமல் போனது இல்லை என்று சொல்லி நமக்கு முன்னோடிகளாய் வேதத்திலே எத்தனையோ பேர் எழுதப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் தேவனுடைய வாயினாலே சொல்லப்பட்டது, தேவனுடைய கரத்தினால் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்படி நடந்தது? அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தவர்கள் தேவனுடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நான் மிகவும் முக்கியமாக உங்களுக்கு உணர்த்த விரும்புகிற, நினைப்பூட்ட விரும்புகிற காரியம் என்னென்று சொன்னால், கிறிஸ்து எப்படி மாம்சமாய் வந்தாரோ இந்த உலகத்திற்கு, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையாகிய தேவன் தம் வார்த்தையினாலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வார்த்தை உங்களிடத்தில் அனுப்பப்படும் போது அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு ஆமென்றும் ஆமேனென்றும் இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றும் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே அந்த வார்த்தை உண்மையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவேற்றாமல் போக மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது போல தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவே இந்த உலகத்தில் தேவன் தந்தருளினார் என்று சொன்னால் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் சொல்லுகிற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையை சகல நன்மையினால் நிரப்புவதற்காகவே நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு அதற்கு பதில் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி உங்களை இந்த புதிய ஆண்டிலே மேன்மைப்படுத்தும். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தீர்மானியுங்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்வளிக்கிற வார்த்தையாயிருக்கிறது. தேவன் ஏன் அந்த வார்த்தை இந்த பூமிக்கு அனுப்பினார்? நம்மை பிழைப்பூட்டும்படியாக, நமக்குள் புது ஜீவன் தரும்படியாக. பேதுரு எழுதும்போது மிக அழகாக சொல்லுகிறார், அழிந்து போகிற வித்தினாலே அல்ல, அழியாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே பிரியமானவர்களே, உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அது என்ன என்று சொன்னால், உலகத்தார் தேவனுடைய வார்த்தை வந்திருந்தும் அதை கேட்கிறதும் இல்லை, அதை விசுவாசிக்கிறதும் இல்லை. சிலர் கேட்கிறார்கள், ஆனால் அவ்விசுவாசத்தோடு அதை கேட்கிறபடினால் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பலனும் தருகிறதில்லை. ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, அதை விசுவாசித்தும்
அங்கீகரித்தும் செயல்படுவோம் என்று சொன்னால் மெய்யாகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையின் பிரசனம் நம்முடைய வாழ்க்கை நிரப்பும். நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால் நிறைவாக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நாம் அந்த வார்த்தையானவரை நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்கும் போது அவருடைய மகிமை வெளிப்படும். அந்த மகிமை வெளிப்படுகிறதுனாலே அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இது நிமித்தமாக நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிந்தித்து பாருங்கள். இதுவரையிலும் அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்று அதை நீங்கள் கேட்டு நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே நீங்கள் வைத்திருக்கலாம். அல்லது இப்படி நடக்க சாத்தியம் உண்டா என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதிலே சந்தேகத்தோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதை அப்படியே விட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், சிந்தித்து பாருங்கள், தேடி பாருங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை திரும்பி பாருங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பல குறைவுகள் இன்னமும் இருக்க காண்கிறீர்களா? அந்த குறைவுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் தவிக்க விடுவதில்லை. ஒரு சூழ்நிலை, ஒரு குறைவு ஏற்படும் முன்னையே அதற்கு தேவையான வார்த்தையை எப்பொழுதுமே கொடுத்து விடுவார். ஆகையால் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த குறைவுகள் நிவர்த்தி ஆகும்படியாக, நிறைவாகும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன வார்த்தையை பேசியிருக்கிறார், என்ன கொடுத்திருக்கிறார், சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என் வாழ்க்கையை எடுத்து மேன்மைப்படுத்தும், நிறைவாக்கும், உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாடி, எப்படி தூதன் மரியாளுக்கு சொன்னானோ, வார்த்தை அவள் அங்கீகரித்த பொழுது அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவளுக்குள் மாம்சமானது போல இன்றைக்கு நாமும் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய பெறுவோம். பிரியமானவர்களே, ஆகையால் இன்றைக்கு விசுவாசத்தோடு தேவனுக்கு பதில் கொடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். நீங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே அதுதான். அந்த நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற பெற்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியோடு கூட சாட்சிகளாய் நிற்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த நல்ல நாளிலும் நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். I want to wish you a very happy Christmas and a blessed and a prosperous new year. May the Lord be with you and guide you through every day of the new year. May He fill you with His abundance and give you every blessing from above. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென்.